உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். நீங்க தொடர்ந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல போராடிக்கிட்டு இருக்கீங்க. கை கொடுக்கவே இல்லைதான், ஆனா எனக்கு இந்த தொழில் தானே தெரியும். இத்தனை வருஷம் நீ இந்த தொழில் இருந்திருக்க, உனக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு, உன் ஜாதகத்துல இந்த தொழில் காட்டுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை அவர்கள் ஏற்கணும். இது வரைக்கும் நான் தொழில் பண்ணவே இல்லையா அப்படின்னா, நான் தெரியாத தொழிலை தோத்துட்டேன்னா இது உங்களுக்கு தெரியாத தொழிலாகவே இருக்கட்டும், ஆனால் இதை தொடுங்க ஜெயிப்பீங்க அப்படின்ற போது எந்த ப்ரொஃபஷனும் யார் அப்பன் வீட்டு சொத்தும் இல்லை, எல்லாமே கத்துக்கிறதுல இருக்கு. பழைய கார் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி ஓட்டுங்க, நீங்க ஜெயிக்கலாம் என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்றேன். இது வரைக்கும் பண்ணி ஜெயிக்கல, இது செஞ்சு பாரு ஜெயிக்கலாம் அப்படின்ன உடனே பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளவு பணம் நான் மாங்குன்னு வண்டி ஓட்டியிருந்தா கூட எனக்கு கிடைச்சிருக்காது சார். செகண்ட் ஹேண்ட் காரை நான் டீல் பண்ணி ஒருத்தருக்கு வித்து கொடுத்ததுனால, ஒருத்தருக்கு வித்து கொடுக்கல, நான் கூட இருந்ததுக்காக கிடைச்சது சார். உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகத்தில் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஆதன் ஆன்மீகம் தந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, எந்த சந்தேகம் இருந்தாலும் அது சார்ந்த துறை வல்லுநர்கள் நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு தந்துட்டுருக்குறாங்க. சிலவங்களுக்கு தீர்வு கிடைக்கிது, சிலவங்க குழம்பிடுறாங்க, இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று நீங்கள் இஷ்ட தெய்வத்திடம், உங்களுடைய குலதெய்வத்திடம் வேண்டி கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் பயணிப்பவர் தான் நமது அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். தேவ பிரசன்ன முறை அப்படிங்கிற முறையை கையாண்டு துல்லியமான பலன்களை நிறைய நேயர்களுக்கு தந்து அவர் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி என்ன விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவரை வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என்ன சொல்ல போகிறார் என்று நிறைய பேர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு காத்துட்ருக்குறாங்க. எல்லாமே கட்டங்கள் திட்டம் போட்ட மாதிரி ஒன்று தான். ஆனால் ஒவ்வொருத்தங்களும் அந்த கட்டங்களுக்குள்ள அமைகிற பிளானட்ஸ் வேறு வேறு, அதோடைய காம்பினேஷனில் வரக்கூடிய விளைவுகள் வேறு வேறு. அந்த விளைவுகளும் மனுஷன் தாங்குகிற அளவுக்கு தாங்காத அளவுக்கு வரும்பொழுது தான் ஜோதிடரை தேடும். எனக்கு கொஞ்சம் பணம் கஷ்டம்னா நான் பேசாமல் இருந்துடுவேன். பெரிய பண தேவைகள் அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒருத்தருக்கு கடன் கிடைக்கும், அவருக்கு நம்பிக்கையே கிடையாது, சும்மா எதேச்சமாக பார்க்க வந்தவர் கடன் கிடைக்கும்னு சொன்ன விஷயங்களில் நீங்கள் சொன்னதை செஞ்சார். செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பெரிய ஆட்சி மாற்றம்லாம் நடந்ததுங்கிற விஷயத்தில் ஒருத்தருக்கு எவ்வளவு போராடி அவர் கேட்டதை நல்ல விஷயத்தை நடத்தி தர முடியுமோ அந்த விஷயங்களை நீங்கள் ஒரு சர்வீஸை செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கு நன்றி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டு போயிட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டு போயிடுறான். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படி பார்த்த ஒன்றுமே இரும்பு சம்மந்தமான தொழில் செய்யுங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சைடு செட் ஆகிடுமே, இது சைடாக போயிடுமேன்னு ஜோதிடர் சொல்லும் பொழுது, ஏன் நான் என்ன இப்போ பழைய இரும்பு கடையை வைக்க முடியும், இல்லை இரும்பு சார்ந்து கார் கம்பெனியை வைக்க முடியுன்ற ஒரு யோசனை வந்துடும். அதை ஏதோ ஒரு பிளானட் காம்பினேஷனை பார்த்து சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, சார் நாங்கள் இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், நான் எது சார்ந்து பயணிக்கலான்னு சொல்லி நீங்கள் சொன்னதை சொன்னோடனே ஆச்சரியப்பட்டு அப்புறம் செஞ்சு அதிசயப்பட்ட அனுபவங்கள் எதுவும் இருக்குங்களா? நிச்சயமாக. முதல்ல ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நிச்சயமாங்க, அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இதில் ஒரு சின்ன நுணுக்கம் மாற்றம் என்னென்னா, ஒரு சில ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஜாதகத்துக்கு ஒத்து வராத ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து செஞ்சுக்கிட்டு அதில் போராடிக்கிட்டு அதில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சூழலில் ஜாதகங்கள் வரும். அதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, நான் இந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் தொடர்ந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதில் போராடிக்கிட்டும் இருக்கீங்க, ஆனால் இது உங்களுக்கு கை கொடுக்கவே இல்லைங்கிறத உணர்றீங்களா அப்படின்னா, கை கொடுக்கவே இல்லை தான், ஆனால் எனக்கு இந்த தொழில் தானே தெரியும் அப்படின்றாங்க. ஐயா, தொழில் தெரியும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொழிலோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனோ அதோடைய அழகு என்ன? சம்பாத்தியம் தானே, அது உங்கள் நிகழ்வுதா அப்படின்னா
சார் இது வரைக்கும் நான் வந்து செலவு பண்ணதான் அதிகமே தவிர இதில் நான் சம்பாதிக்கவே இல்லை. அப்போ ஒரு கவுன்சிலிங் போல தான் அந்த கன்சல்டிங் நடக்குங்கய்யா. அவர் இத்தனை காலம் தனக்கு இதுதான் அப்படின்னு அப்படி உறுதியாக இருப்பார் இல்லையா, அதை நம்ம டைல்யூட் பண்ணி உடைச்சு நீ வாராஜா அவனுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது கொண்டு வரணும் இல்லைங்களா. அது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அன்பான வார்த்தைகள் மூலமாக தான் நிகழும். நீ இதை செஞ்சால் உருப்பிட்டு இருக்க மாட்டா, நீ உருப்படலையே அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு தானே ஹர்ட் ஆகும். ஐயா உங்ககிட்ட வர்றவங்க வந்து ஏற்கனவே காயப்பட்டு வந்திருக்காங்கன்றது நீங்கள் உணரணும். காயப்பட்ட மனிதர்கள் தான் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்றது உணரணும். நான் போன எபிசோடில் கூட சொல்லியிருப்பேன், சந்தோஷமாக நிகழும் போது யார் கோயிலுக்கு போகிறது இல்லை அப்படின்ட்டு. அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது எதுக்கு நம்மளை பார்க்க வர போகிறாங்க? அவங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும், அவங்கள சுற்றி 1000 மனிதர்கள் உருவாயிருப்பாங்க. ஒரு வெற்றியாளனை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க. ஏற்றி விட்ட ஏணியவோ இல்லை பலன் சொன்ன ஜோதிடரையோ இல்லை பலன் கொடுத்த கடவுளையும் மறக்கக்கூடிய அமைப்பில் தான் மனிதர்கள் இருப்பாங்கன்ற பட்சத்தில் ஒரு காயப்பட்டவர்களோ துன்பப்பட்டவர்களோ வழி தேடி மருந்து தேடி ஒரு ஆதாயம் தேடி தான் நம்மள்ட்ட வராங்கன்றப்ப அவங்களை மேற்கொண்டு நம்மளுடைய தீஞ்சொற்களாக பயன்படுத்தி அவங்க காயப்படுத்தக்கூடாது. அப்போது சரி ஓகே, இத்தனை வருஷம் நீ இந்த தொழில் இருந்திருக்க, உனக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, உன் ஜாதகத்தில் இந்த தொழில் காட்டுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை அவர்கள் ஏற்கணும். இது வரைக்கும் நான் தொழில் பண்ணதே இல்லைங்களையா அப்படின்னா, நான் தெரியாத தொழிலை தோத்துட்டுனா நீங்கள் இப்போ வரைக்கும் தோத்துட்டு தானே இருக்கிறீங்க. தெரிந்த தொழில்னு சொல்லி தொட்டுட்டு இருக்க விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கவே இல்லையே. அப்போ இது உங்களுக்கு தெரியாத தொழிலாகவே இருக்கட்டும், ஆனால் இதை தொடுங்க ஜெயிப்பீங்க அப்படின்ற போது இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேங்கய்யா. எந்த ப்ரொஃபஷனும் யார் அப்பன் வீட்டு சொத்தும் இல்லை ஐயா. சமீபத்தில் கூட இயக்குனர் சுந்தர்சி அவர்களுடைய நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அப்போ அவர் வந்து இயக்குனர் மணிவண்ணன் அவருடைய சீடர். மணிவண்ணன் என்ன பண்ணுவாரான், கிரிக்கெட் ஆடுவாரான். அப்போ அவரோட வேலை தேடி வர்ற பசங்க கிட்ட நீ 2 பந்தை பொறுக்கி போடு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கிரிக்கெட் ஆட வரலைங்க, கிரிக்கெட்டில் எனக்கு தெரியாதுங்க, நான் டைரக்ஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது டைரக்ஷன் வந்து குலத்தொழிலா, உங்கள் அப்பா வந்து நீ பிறந்தவரே டைரக்ஷன் ஆக்கிட்டாரா உன்னைய? எல்லாமே கற்றுக்கிறதுலே இருக்கு, எல்லாமே நம்ம புதுசாக கற்றுக்குறோம். 2 பந்தை பொறுக்கி போட்டு நீ தூக்கி போட்டோன்னா நீ கிரிக்கெட் கற்றுக்கலாம். சினிமாவும் அப்படி தான், டைரக்ஷன் அப்படி தான். எங்கள் அப்பா பாட்டு என்ன டேரக்டராக இருந்தார், நானும் வந்து கற்றுக்கிட்டேன்ல. அது போல தான் நீ இது வரைக்கும் தெரியாத தொழில்னு நினைக்காத, தெரிஞ்சிக்க வேண்டிய தொழில் நினை, நீ அதில் ஜெயிச்சிடலாம். அப்படி தான் ஒரு பையனுக்கு என்ன சொன்னேன்னா, அவன் வந்து எப்போவுமே அவன் கார் டிரைவராக இருக்கார் அந்த பையன். அவருக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன், ஆனால் நான் காரு எனக்கு நல்லா ஓட்ட தெரியும், நான் ஓட்டுறது கில்லி, இதில் சம்பாதிக்கலான்னு தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் சம்பாதிக்கவே முடியல. காருக்கு நான் செலவு பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது தவிர சம்பாதிச்சு செலவு பண்ணி வெறுங்கையாக தான் இருக்கேன். அங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ராகுகேது அச்சுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு சனி துண்டாக கிடக்குங்கய்யா. சனி அப்படிங்கிறது கர்மாதிபதி, பழமையான விஷயங்கள் பழசு இதெல்லாமே சனியை தான் குறிக்கும். குப்பை இதெல்லாமே. ஓன் கார் வாங்கியிருக்கீங்களா, உங்கள் பேரில் கார் வாங்கி ஓட்டுறீங்களா? ஆமாம் சார், என் பேரில் தான் ஓட்டுறேன், புது கார் வாங்க தான் ஓட்டுறேன், ஆனால் ரிப்பேர் ஆகிருக்கு. புது கார் எங்கே ரிப்பேர் ஆகி பார்த்துருக்கீங்களா? புது கார் ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஆக்சிடென்ட் செலவும் இந்த ரிப்பேர் செலவும் தாங்க இருக்குது. நான் ஒவ்வொரு வட்டமும் போய் அந்த சேல்ஸ்மேன்கிட்டையும் அந்த ஒர்க் ஷாப்லேயும் நான் கத்துறது தான் வேலை, சர்வீஸ் சென்டர்லையும் போய் கத்துறது. என்னங்க கார் கொடுத்துருக்கீங்க சார்? தெரியல சார், உங்கள் கார் மட்டும் எப்படி பிரச்சனை ஆகுதுன்னு தெரியல சார், நாங்கள் இத்தனை கார் விற்கிறோம், உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை வருது சார். அவங்களும் ஒவ்வொருத்தரையும் என் மீது குறைப்பட்டுக்கிட்டு நான் அவங்க மீது குறைப்பட்டுக்கிட்டு இதே தான் வேலை இருக்குது சார் அப்படின்னும் போது, தம்பி பழைய கார் செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஓட்டுங்க, நீங்கள் ஜெயிக்கலாம் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்றேன். நாங்கள் நீங்கள் நான் சட்டை கூட பழைய சட்டை போட மாட்டேன், காரை போய் பழைய சட்டை பழசு ஓட்ட சொல்லக்கன்னா ஏற்கனவே பயன்படுத்தின விஷயத்த மறுபடியும் வாங்கி நீ புது கார் மாதிரி புதுப்பிச்சு கூட ஓட்டிக்கோ, பார்த்தா புதுசு கார் மாதிரி இருக்கும், ஆனால் அது இட் ஷுட் பி செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஓனராக ஆகணும். ஆமாம், அவரால் ஏற்றுக்கவே முடியல அந்த விஷயத்த. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசி இது வரைக்கும் பண்ணி ஜெயிக்கல, இது செஞ்சு பாரு ஜெயிக்கலாம் அப்படின்னோடனே பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு எனக்கு தெரியும். இவங்க நம்ம சொல் பேச்சை கேட்பாங்களா மாட்டாங்க நமக்கு தெரியும் இல்லையா. இவர் கேட்பார். இவர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ தான் நம்ம கார் வச்சுருக்குறோம், இவர் பழைய கார் தானே சொன்னார். அப்போது இவர்கிட்ட இவர் நல்ல டிரைவர், நல்ல மனுஷன், சனியின் ஆதிக்கம் இருக்கவங்க நேர்மையாக இருப்பாங்க சார். சனி தானே ஜஸ்டிஸ், சனி பலமாக இருந்தால் நீங்கள் ஜட்ஜாக ஆக முடியும். அப்போ இந்த நேர்மையான பையன்றப்போ இவருடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர், நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் தம்பி, நீ டிரைவர் தானே, என் கூட இருந்து கொஞ்சம் கைட் பண்ணு, அந்த மெக்கானிக் உங்கள்கிட்டலாம் பேசி இது உண்மையிலே ஓரளவுக்கு ஓடக்கூடிய கார் தானா, எடுத்து பயன்படுத்தலாமான்றது நீ கொஞ்சம் பார்த்து சொல்லி ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போகணும். இவரும் நேர்மையாக அந்த காரோடைய ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்லி அவருக்கு சிறந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி கொடுத்து
அவங்க வடபழனி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இவரே தான் கீ கொடுத்து அவரை அந்த அந்த கிளைண்ட்டை வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு இனிமேல் இந்த கார் நீங்கள் வச்சுங்க சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு. என்ன தம்பி தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறீங்க, இருங்க கோயில் வாசலில் வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தரலான்னு தான் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் காஸ்ட்லியான கார் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டை அவருக்கு வந்து என் கூட இருந்து எல்லாம் பண்ணதுக்கு இதை சும்மா இதை வச்சுக்கோ, அன்பளிப்பாக வச்சுக்கோ, நான் விரும்பி தான் கொடுக்குறேன், நீ என் பையன் மாதிரி, நீ என் புள்ள மாதிரி, நான் வேற யாராவது கூட்டு போவேன்னா எல்லா இடத்துலையும் நான் ஏமாற வேண்டிய இடத்துல எல்லாம் நீ இருந்ததுனால ஏமாறாம என்னை வந்து ஒரு அப்பா புள்ள மாதிரி என்னை கூட்டு வந்துட்ட. இதை வந்து அப்பா வந்து பையனுக்கு கொடுக்குற மாதிரி கோயில் வாசலில் கொடுக்குற, நீ மற்ற இடத்துல கொடுத்தா ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால கொடுக்குறது கையில் திணிச்சிட்டு அவர் காரில் ஏறி போயிருக்காரு. இவர் காரில் ஏறி வராரு. அந்த காரில் ஸ்ட்ரெயிட்டாக என் இடத்துக்கு தான் வந்தார். என்னங்க சார், என்னப்பா அது இவ்வளோ பணம், நான் மாங்குன்னு வண்டி ஓட்டியிருந்தா கூட எனக்கு கிடச்சிருக்காது சார். செகண்ட் ஹேண்ட் காரை நான் டீல் பண்ணி ஒருத்தருக்கு விற்று கொடுத்ததுனால, ஒருத்தருக்கு விற்று கொடுக்கல, நான் கூட இருந்ததுக்காக கிடைச்சது சார். இந்த வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு வந்திருக்கு சார், நான் தான் தட்டி கிடைச்சேன். செகண்ட் ஹேண்ட் கார் கூப்பிடாதீங்க சார், புது கார் வாங்கினா கூப்பிடுங்க. புது கார் வாங்க நான் ஏன் ஒன்று கூப்பிடுவேன், நான் போகிறேன் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க போகிறேன், சேல்ஸ் கவுண்டர் கொடுக்க போகிறாங்க, அங்கேயே பசங்க இருப்பாங்க, ஓட்டி தர போகிறாங்க, பெட்ரோல் ட்ரபிக் அனுப்ப போகிறாங்க, நான் பழைய கார் வாங்குறதுக்கு தான் உங்களை கூப்பிட்றேன்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க சார். தம்பி நான் சொன்னேன்ல, வர்ற வாய்ப்புகளை நீ தான் கவனிக்கல. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்லி ஒன்ஸ். நீ அதை கவனிச்சு நீ அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் உனக்கு சிரமம் தான். இதுதான் எனக்கு 10 மாசத்துக்கு 10-20 வாய்ப்பு வருது சார். என் கிளைண்ட் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ கிளைண்ட்ஸ் காசு தரேன்டா, நான் போக்குவரத்து செலவு நான் பண்றேன், நீ திருச்சிக்கு மட்டும் வா, நான் எனக்கு எடுத்து கொடுன்னு கேட்டிருக்காங்க சார். இந்த வேலையை நான் பார்த்தாலே எனக்கு பணம் கொட்டுமே சார். இந்த வேலையை தான் பண்ண சொன்னேன். நீ ஓட்ட வேண்டிய காரும் செகண்ட் ஹேண்ட் கார் தான், நீ டீல் பண்ண வேண்டிய செகண்ட் ஹேண்ட் கார் தான், நீ இந்த கார் தொழிலே பண்ணு, ஆனா செகண்ட்ஸ்ல பண்ணு, நீ கோடீஸ்வரன் சொன்ன. உண்மையிலே கோடீஸ்வரன் ஆடுறீங்க. இன்னைக்கு ட்ரிப்ளிகேன்ல அவர் தான் ஒன் ஆஃப் த லீடிங் செகண்ட் ஹேண்ட் கார் புரோக்கர், டீலர், ஏஜென்ட் எப்படின்னா வச்சுக்கோங்க. வித்தின் ஃபியூ இயர்ஸ் அவங்க அங்க கோலோ சீட் இருக்க கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சு இவர் எது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரோ இன்னைக்கு அதுவே அவரோட வாழ்க்கையா மாறி இன்னைக்கு அவர் கேட்காம எந்த ஒரு பெரிய, அதாவது இவர் எப்படி ஆயிடுச்சாருன்னா அந்த ராயலான கார்ஸ் இருக்கும்ல அது மட்டும் டீல் பண்றது. அந்த விலை உயர்ந்த கார்கள்ல செகண்ட்ஸ் இவர் தான் டீல் பண்ணாரு. அப்படிப்பட்ட கார்கள் இவருடைய அனுமதி இல்லாம இந்த மெட்ராஸ்ல எங்கேயுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. எவ்வளோ காசு இருந்ததுக்கு அப்புறம் அவர் பழைய வண்டியில தான் போறாரு. நிச்சயம் அதுதாங்க இங்க ஒரு பெரிய ஒரு விசித்திரமான விஷயம். அவர் எப்பவுமே அன்னில இருந்து காஸ்ட்லி கார் தான் பயன்படுத்துறாரு, ஆனா செகண்ட் ஹேண்ட் கார் தான். அதை நல்லா புதுப்பிச்சு மாடிஃபை பண்ணி புதுசு மாதிரியே இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் வித்துருவாரு. அப்போ கிளைண்ட் கிட்டே சொல்றாரு, எங்க நானே செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஓட்டிட்டு இருக்கேன், நீங்க என்ன நம்பி வாங்கலாம் அப்படி சொல்லும் போது, ஓ செகண்ட் ஹேண்டுங்களா, செகண்ட் ஹேண்ட் கார் இப்படி ஓட்ட முடியுமா, ஆடி அங்க இது BMW அப்படி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம இதை ஒரு காரணமா வச்சு பழமையான பொருட்கள், ஆன்டிக் பீசஸ், ஆன்டிக்கான அந்த பழமையான கார்களை வந்து ரெனோவேட் பண்ணி அதை சேல்ஸ் பண்றது. ஜஸ்ட் லைக் தட் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம இவர் ஒரு காரை வாங்கி அதை ரொம்ப பக்காவா வந்து செஞ்சு அதை யூடியூப் மாதிரி இடங்கள்ல போட்டு ரசனை உண்டு அவருக்கு ஒரு. ஆமா, அவரால் கொடுத்து முடியலங்கய்யா. இதே ட்ரிப்ளிகேன்ல சென்டர் ஆஃப் தி சென்னை, அது அங்கேயே ஒரு சொந்த வீடு வாங்கிட்டார். நான் என்கிட்ட வரும்போது ஒரு சராசரியான கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்தாருங்க. அப்ப நமக்கு தெரியாத தொழிலே நினைக்க கூடாதுங்க, நம்ம ஜாதகத்துல அது இருக்குன்றப்ப அதை தொடுங்க. லட்சுமிக்கான வேலை உங்க ஜாதகத்துல இருக்கு. அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காலகண்டா அவர் காலம் போற அதை வரிசையா கண்டினியூ பண்ணலாமுங்க. அது ஐயா அது லைஃப் லாங் அவருக்கு வெற்றி கொடுக்கும். கொஞ்சம் சரிகள் வந்தாலும் அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற போனால் அதை சமன் பண்ணிடும். ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய கஷ்டங்களாக தான் வரும். கையில் இருக்கிற பணத்துக்கு உள்ள கஷ்டம் தான் வரும். ஆமா, என்னன்னா இதுல என்ன ஒரு சூட்சும ரகசியம் என்னங்கய்யா, அவருடைய கர்மாவே அதுதான். பழமையான விஷயங்கள்ல தொட்டார்னா அவருக்கு தோல்வியே கிடையாது. அதுதான் விஷயங்கய்யா. சரி, உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். பெரிய கோடீஸ்வரர்கள் எளிமையா இருப்பாங்க. எளிமைனா இவ்வளோ சிம்பிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஏசி இல்லாம இருப்பாங்க, ஆட்டோல போவாங்க, அவங்களுக்கு 10 கார் வாங்குற அளவுக்கு இருக்கும். நீங்க கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, அவருக்கு இந்த ஜென்மம் முழுக்க அவர் வாழ்க்கை முழுக்க செலவு பண்ணா கூட தீராது. சாதாரண பாத்ரூம் ஸ்லிப்பரை போட்டுட்டு இருப்பாரு, பழைய போன் வச்சுக்கிட்டு இருப்பாரு, நோக்கியா போன் வச்சுட்டு இருப்பாரு, எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு இருப்பாரு, பெருசா அவர் ட்ரெஸ்ஸே கசங்கின டிஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஆனா அவருக்கு சொத்து அவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. இவங்க எல்லாமே சனியின் ஆதிக்கம்ங்கயா. உண்மை என்ன தெரியுமா, அவர் அப்படி இருக்கிறதுனாலதான் கோடி சொன்னா இருக்காரு. அவர் என்னைக்கு அந்த கோடிகளை அனுபவிக்கணும், நம்ம தாம்பிகமா இருக்குன்னு நினைச்சிட்டாரோ அப்ப அது விட்டு போயிடும். அப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், என்னங்க இப்படி சொல்றீங்க, அப்ப அவங்க எல்லாமே சிம்பிளா தான் இருந்தாங்கம்மா. நீங்க அவர்கிட்ட காஸ்ட்லியான சட்டை வாங்க சொல்லுங்க, வாங்க மாட்டார்.
அவரோட இயல்பே வந்து என்னன்னா இது போதுங்க நமக்கு, நான் பாத யாத்திரை தாங்க போவேன், கோயிலுக்குள்ள போவேங்க, ஆனா இங்க பணம் கொட்டி கிடக்கும். 10க்கு 10 ரூம்ல இருப்பாங்க, சும்மா சாதாரணமா தரையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கர்மா எப்படியோ அதன் வழி நடந்தா அவங்க சந்தோஷமா இருக்கலாங்க. இதுதான் உண்மை. சிலருக்கு அந்த மருத்துவங்களே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான மருந்துகள் செட் ஆகாது. ரொம்ப எளிமையா ஒரு இலையை கசக்கி போட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். சிலர் ஏழ்மையான கண்டிஷன்ல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அதிகப்படியான மருத்துவம் தேவைப்படும். இது எல்லாமே கர்மாங்கய்யா. எதையும் நீங்க வந்து அப்படி கனெக்ட் பண்ணவே முடியாதுங்கய்யா. ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தனித்துவமானது. அந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதுதான் உங்க ஜாதகம் தான் உங்க லைஃபுக்கான கேட்டலாகே. ஐயா ஒரு மெஷின் விற்கிறாங்கன்னா இதை இப்படிதான் நீங்க பராமரிக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணது ஒர்க் ஆகும். மெஷினுக்கே அதுதான் உங்க கேட்டலாகே. நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு ஜாதகமா வந்துருதுங்க இல்லையா, அந்த ஜாதகத்தை படிங்கய்யா, அந்த ஜாதகத்தை நோண்டுங்க. நீங்க ஜாதகத்துக்கு உள்ள போய் வெளில வாங்க, அப்பதான் உங்க வாழ்க்கை எப்படி நடத்தணும்ன்றது இருக்கும். நீங்க அது இல்லாம நீங்க போட வேண்டிய சுவிட்சை போடாம வேற ஒன்று சுவிட்ச் லைட் இல்லைன்னா அது அந்த லைட்டுக்கான சுவிட்ச் அது இல்லப்பா இதுதான்ப்பான்னு சொல்லணும். அது ஜாதகரோட வேலை, ஜோதிடர் வேலை. அப்புறம் இந்த சுவிட்சை போட்டா வாழ்க்கை பூரா போடல மாட்டேன் கேள்வியே வேண்டாம். இந்த லைட் எரியணும், இந்த மெஷின் ஆன் ஆகணும், இதுதான் சுவிட்ச். நல்ல விஷயங்கள். அதனால தான் நீங்கள் பெரும்பகுதி வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ள வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வந்துடுறீங்க. ஜாதகத்தை எடுத்தோன்னுமே நீங்கள் பயணிக்கிறது இது சார்ந்தா அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம சொல்கிறது கரெக்டான ஜாதகமாங்கிறது அதுக்குள்ளே வந்துடும். அதில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் தான் நீங்கள் அடுத்து வழி காமிக்கிறீங்க. இல்லை இதுக்கப்புறம் செட் ஆகுனா அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணி கொடுத்துறதுனால நிச்சயமா. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்கய்யா. இந்த பையன் இந்த தொழில் தான் போவான், நீங்கள் எந்த டிகிரி வேணால் படிக்க வைங்க அப்படின்னு பெட் கட்டி அந்த பையன் இவங்க பேரண்ட்ஸ் நிர்பந்தத்துக்காக அந்த டிகிரியை படித்து வேண்டாம் வெறுப்பாக படித்து தூக்கி போட்டு கடைசியில் நம்ம எந்த தொழில் சொன்னோமோ அந்த தொழிலில் போய் உட்காந்தாங்க. அதுவுமே என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு ரிவ்யூவாக அவங்களுடைய ரிவ்யூவாக பேரண்ட்டே எனக்கு எழுதியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் நம்பலை, நீங்கள் சொன்ன ஒரு வருஷத்துக்குள்ள அவன் இப்போ சினிமாவில் இருக்கான், சினிமாவுக்கு உங்கள் பையன் சினிமாவுக்கு தாங்க போவார் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன். நாங்கள் எப்படிங்க சினிமாவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு டிகிரி படிக்க வச்சு இந்த டிகிரி படித்தார். அந்த பையன் படித்து முடிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க, படிச்சுட்டு டிகிரி வாங்கியாச்சு, நான் இனி அங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அந்த பையன் மெட்ராஸ் வந்துட்டார். கோயம்புத்தூரை சேர்ந்த குடும்பம். ஸோ இது மாதிரி ஜாதகத்தை தாண்டி கட்டத்தை தாண்டி உங்களால் ஒரு கல்லை கூட ஊற்றிக்க முடியாது. ரொம்ப சிறப்புங்க. நான் இப்போ வந்து ஓப்பனிங்கில் சொன்ன விஷயத்தை மாற்றிக்கிறேன். உங்கள் ஜாதக கட்டங்கள் சொல்லாத தொழிலை தொட்டீர்கள் என்றால் கெட்டீர்கள். உங்கள் ஜாதக கட்டங்கள் எந்த தொழிலை சொல்லுதோ அதை பிடிச்சி பயணிச்சிங்கன்னா வின் பண்ணிவிடுங்கன்றதை இப்போ மாற்றி எழுதிக்கலாம். ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் இன்றைக்கி தந்திருக்கீங்க. நேர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றி தெரிவிச்சு. நன்றிங்க. என்ன நேர்களே, இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். எனக்கு சுத்தர தொழிலே செட் ஆகலை, நான் எதை தொட்டாலும் அதில் பலன் இல்லாமல் பயன் இல்லாமல் லாஸ் ஆகிடுது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டீங்கன்னா தீர்வு கிடைக்காது. ஒரு ஜோதிடத்தை ஒப்படைங்க, நான் போயிட்டுருக்க வழி சரிதானா, இல்லை இது சரியாகுமா, நான் எப்படி போட்டுன்னு கேளுங்க. மிகச்சரியான ஜோதிடராக இருந்தால் அன்னையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566662742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.